கல்லுப்பு அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரக்கூடிய முதல் விஷயம், கல்லுப்பு அப்படின்னாலே மகாலட்சுமியின் அம்சம். இரண்டாவது ஞாபகம் வரக்கூடிய விஷயம், கண் திருஷ்டி தோஷங்களை அறவே நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் கல்லுப்பு. அந்த கல்லுப்போட இந்த ஒரு பொருளை மறைச்சு உங்களுடைய படுக்கையில வச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கண் திருஷ்டி தோஷமும் நிச்சயமாக நீங்கும். கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது அப்படிங்கிற பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி கண் திருஷ்டி தோஷத்தால நிறைய குடும்பங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஏன் உங்களுக்கே கூட அந்த கஷ்டம் வந்திருக்கலாம். அது சரி செய்யறதுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரமே போதுங்க. அதிகபட்ச செலவே 10 ரூபா தான் ஆகும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். சரி, கல்லுப்புல மறைத்து வைக்க வேண்டிய அந்த அற்புதமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிகாரக்கல். ஒரு சிறிய துண்டு படிகாரக்கல்ல வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்துல கல்லுப்பை நிறக்க எடுத்துட்டு அதுக்குள்ள நல்ல படிகாரக்கல்ல மறைச்சு வச்சு நல்ல நிறக்க கல்லுப்பை போட்டுட்டு அதை கொண்டு போய் உங்க படுக்கையில வச்சுக்கோங்க. 30 நாட்களுக்கு ஒரு முறை அதை அப்புறப்படுத்திட்டு திருப்பி நீங்க ஃப்ரெஷ்ஷா கல்லுப்பும் படிகாரக்கல்லும் வைங்க. இதை நீங்க உங்க படுக்கையிலையும் வைக்கலாம், நீங்க குளிக்கக்கூடிய இடமான பாத்ரூம்லயும் வச்சுக்கலாம். 30 நாட்களுக்கு ஒரு முறை. ஆனா கண்டிப்பா அப்புறப்படுத்திடணும். கண்ணாடி பாட்டிலையுமே போட்டு நீங்க தாராளமா வைக்கலாம். ஆனா திறந்து வைக்கணும். ஏன்னா நீங்க திறந்து வச்சிருக்கும் போதுதான் அதுல இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் வெளிவரும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் வெளியே போகும். இப்ப நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க. இதை இந்த நாள்ல இந்த நேரத்துல தான் செய்யணும்னு கிடையாது. இந்த பதிவை எப்ப பாக்குறீங்களோ அன்றைய தினமே நீங்க தாராளமா செய்யலாம், தவறு கிடையாது. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.